அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, அதாவது விரைவில் தொடங்க உள்ள டிசம்பர் மாதத்தில் நடக்க உள்ள கிரக பயிற்சி மற்றும் கிரக சேர்க்கை போன்ற விஷயங்களால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். 2025ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் இன்னும் 3 நாட்களில் தொடங்க இருக்கிறது. இந்த மாதத்தில் சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் ஆகிய கிரகங்களின் பயிற்சிகள் நடக்க இருக்கின்றன. இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலமா நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனவே துலாம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்கவிருக்கிறது. இந்த மாதத்தில் புதன் பகவான் 2 முறை பயிற்சியாகிறார். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை பொறுத்தவரை டிசம்பர் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியில் வக்ர நிலையாக பின்னோக்கி நகர தொடங்குகிறார். டிசம்பர் 15ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். டிசம்பர் 16ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக நகர தொடங்குகிறார். டிசம்பர் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு பணியிடத்தில் உங்களுடைய நன்மதிப்பு உயரலாம். அதிக வேலைப்பளு காரணமாக சில பணிகளில் பின்னடைவுகள் இருந்தாலும் நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்க அனுகூலமாக இல்லை. எனவே தொழில் தொடங்கும் திட்டம் இருந்தால் அதனை தள்ளி போட வேண்டும். தொழிலை விரிவாக்கம் செய்ய விரும்பினால் குறைந்த முதலீடு செய்வது சிறப்பு. அதிக முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். வரவு செலவு பட்ஜெட் அமைத்து நிதியை நன்கு திட்டமிடக்கூடிய உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் உங்கள் பணத்தை ஒப்படைக்க முயற்சி செய்ய வேண்டும். காதலர்களுக்கு இது மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்க போகிறது. உங்கள் உறவு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது 3வது நபரை ஈடுபடுத்த வேண்டாம். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். எனவே பொறுமையாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்றாலும் அஜீரண கோளாறுகளை சந்திக்க நேரிடலாம். வேளையில் சாப்பிடாமல் இருப்பதன் மூலம் இதனை தவிர்க்கலாம். துலாம் ராசி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை ஒற்றுமையாக இருக்கலாம். ஒன்றாக வெளியிடங்களுக்கு சென்று மகிழலாம். இருந்தாலும் உங்கள் உறவை பற்றிய விவகாரங்களில் 3வது நபரின் தலையீட்டை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு இருக்கலாம். அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை நீங்கள் பராமரிக்கலாம். பெரியவர்களுடனான உங்கள் தொடர்பு சுமூகமாகவும் என்றென்றும் மறக்க முடியாததாகவும் இருக்கும். குழந்தைகளுடனான உங்கள் உறவு நன்றாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நிதி நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு வருமானம் உயரலாம். கணிசமான பணத்தை சேமிக்க வாய்ப்பு கிடைக்கும் என்றாலும் உங்கள் செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். பண விஷயங்களை நன்றாக நிர்வகிக்க தெரிந்த குடும்ப உறுப்பினர்களிடம் உங்கள் பணத்தை கொடுத்து நிர்வகிக்க சொல்வது நல்லது. இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் உங்கள் நிதியை மிகவும் திறம்பட நிர்வகிக்க உதவுவார்கள். உங்கள் பணம் புத்திசாலித்தனமாக செலவிடப்படுவதையும் முக்கியமான தேவைகள் அல்லது எதிர்கால இலக்குகளுக்காக சேமிக்கப்படுவதையும் உறுதி செய்ய வேண்டும். இந்த நடவடிக்கைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்வது முக்கியம். ஏனெனில் அவை நீண்ட காலத்திற்கு அதிக நிதித்தன்மை மற்றும் மன அமைதிக்கு வழிவகுக்கிறது. உங்கள் நிதி மேம்பாட்டிற்கு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவுகளையும் பெறுவீர்கள். உத்தியோகத்தினை பொறுத்தவரை உங்கள் கடின உழைப்பு உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படலாம். உங்கள் முயற்சிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் அர்ப்பணிப்பிற்கான பாராட்டு கிடைக்கும். சில பணிகளில் சவால்கள் அல்லது தடைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இருந்தாலும் இந்த சிரமங்கள் இறுதியில் சமாளிக்கப்பட்டு வெற்றி அடைய உங்களை வழிநடத்தும் என்பதில் உறுதியாக இருங்கள். உங்கள் தொழில்முறை இலக்குகளை அடைய நீங்கள் முயற்சித்தால் திட்டமிட்டு செயல்படுவது பயனுள்ளதாக இருக்கலாம். உற்பத்தி துறையில் பணிபுரியக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்பையும் வழங்குகிறது. நிர்வாகம் உங்களின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் உத்தியோகத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்த தேவையான ஆதாரங்களையும் ஊக்கத்தையும் நிர்வாகத்தினர் உங்களுக்கு வழங்குவார்கள். ஐடி துறையில்
பணிபுரியக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பிற்கு குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தையும் பெறுவார்கள். உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் பணி நெறிமுறைகள் மட்டுமின்றி உங்களின் புத்திசாலித்தனம், புதுமையான சிந்தனைகளையும் பாராட்டுவார்கள். இது உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு சிறந்த நிறைவுக்கு வழிவகுக்கும். துலாம் ராசியை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு இப்பொழுது நம்பிக்கைக்குரிய தருணமாக இருக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களின் தனிப்பட்ட மேம்பாடு மற்றும் உத்தியோக மேம்பாட்டிற்கு உகந்ததாக இருக்க போகிறது. இது உங்கள் திறன்களை செம்மைப்படுத்தவும் உங்கள் மாணவர்களின் மீதான தாக்கத்தை விரிவுபடுத்தவும் உங்களுக்கு இருக்கிறது. மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் தங்களுடைய உத்தியோகத்தில் புதிய உயரங்களையும் நீங்கள் அடையலாம். உங்களின் பங்களிப்புகள் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து பொறுமையாக செயல்படுவது அவசியம். வழக்கறிஞர்களுக்கு இப்பொழுது முன்னேற்றத்தில் ஒரு சில பின்னடைவுகள் மற்றும் சவால்களை சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் விடாமுயற்சி உங்களுக்கு பலனளிக்கும். மேலும் வெற்றி இறுதியில் உங்கள் வழியில் வருவதை நீங்கள் காணலாம். கடைசியாக ஊடகம் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் ஒரு அற்புதமான நேரத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலை பொறுத்தவரை புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் உங்கள் எண்ணங்களை சிறிது காலத்திற்கு தள்ளி போட வேண்டும். தொழில் விரிவாக்கம் செய்யும் எண்ணம் இருந்தால் அதிக முதலீடுகளை போட வேண்டும். குறைந்த முதலீட்டில் மேற்கொள்ளுங்கள். கூட்டுத் தொழிலை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை சிறிய உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். நீரிழிவு நோயாளிகள் உங்களுடைய சர்க்கரை அளவை கவனமாக கண்காணிக்க வேண்டும். இருந்தாலும் இது உங்களுடைய உடல்நிலையில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. நல்ல மன ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள். மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் அதிகமான முயற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்கள் இலக்குகளை எளிமையாக அடைந்து விடுவீர்கள். இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களின் சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். எனவே கடின முயற்சி மேற்கொண்டு படிக்க வேண்டும். முதுநிலை பட்டப்படிப்பில் இருக்கக்கூடிய துலாம் ராசி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம் மற்றும் தங்கள் முயற்சிகளுக்கான பாராட்டுகளையும் பெறலாம். ஆராய்ச்சி துறை மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைவார்கள். கல்லூரி நிர்வாகம் உங்கள் பங்களிப்பை அங்கீகரித்து மதிப்பளிக்கும். அடுத்ததாக பார்த்த 3, 4 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் செயலில் தெளிவு இருக்கும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். குரு பகவானின் பார்வை 12, 2, 4ஆம் இடங்களுக்கு இல்லாமல் போனதால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு உண்டாகலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம். உடல் நிலையிலும் ஏதாவது சிறு சிறு சங்கடம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வீண் செலவு அதிகரிக்கலாம். இருந்தாலும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவானால் ஆற்றல் வெளிப்படும். துணிச்சலாக செயல்பட நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள். அலுவலகம், வியாபாரம் போன்ற இடங்களில் ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகும். உங்கள் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாகலாம். விரயஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றுவீர்கள். சப்தமஸ்தானத்திற்கு சனி பகவானின் பார்வை உண்டாவதால் நண்பர்களுடனும் வாழ்க்கை துணையுடனும் இணக்கமாக போவது நன்மைக்கு வழிவகுக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பு அது பற்றி நன்றாக யோசிக்க வேண்டும். சுக்கிரனின் ஆதரவு மாத பிற்பகுதியில் புதன் பகவானின் சஞ்சார நிலையும் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் நெருக்கடி இல்லாமல் போகலாம். பொன் பொருள் சேரும். மாணவர்களுக்கு மாத முற்பகுதியில் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் ராகு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எத்தனை நெருக்கடி வந்தாலும் அவற்றிலிருந்து உங்களால் விடுபட முடியும். வருமானம் அதிகரிக்கும். தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகுவார்கள். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவை. அடுத்ததாக பாதம் 1, 2, 3 விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் செயல்களில் குழப்பம் ஏற்படலாம். திட்டமிடாமல் செயல்பட்டு அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலையும் ஏற்படும். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் கவனம் தேவை.
முதலீடு செய்வதற்கு முன்பு 1க்கு 2 முறை யோசித்து செயல்பட வேண்டும். லாபம் தனஸ்தானத்தில் சனியின் பார்வை இருப்பதால் வருமானத்திலும் கவனம் தேவை. வீண் செலவுகளை தவிர்க்க பாருங்கள். இந்த காலத்தில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். குடும்பத்தினர்களை அனுசரித்து போவது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.